ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 18/2/2025 மாசி மாதம் 6ஆம் தேதி குரோதி வருடம் அற்புதமான செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்க வேண்டும். முருகப்பெருமானுக்கு உகந்தது திருநீர். முருகனடியார்கள் எல்லோரும் திருநீர் இல்லாமல் இருக்க மாட்டார்கள். நீரில்லா நெற்றி பாழ் என்று சொல்லி வைத்திருக்கின்றார்கள் நம்முடைய முன்னோர். சிவபெருமானுக்கு உகந்த திருநீரானது முருகப்பெருமானுக்கும் மிகவும் உகந்தது. சிவனுடைய நெற்றி கண்ணிலிருந்து தோன்றியவர் தானே முருகப்பெருமான். ஆகவே முருகப்பெருமானுக்கும் திருநீர் என்பது மிகவும் ஸ்லாக்கியமானது. சரி, இந்த திருநீரை எப்படி இட்டுக்கொள்ள வேண்டும்? மந்திரமாவது நீர் என்று சொல்லி வைக்கப்பட்டிருக்கின்றது. திருநீற்றை ஆலயத்திலே சிவபெருமானுக்கு எதிரிலே இருந்து பூசக்கூடாதாம். அதேபோல் கண்ணாடி பார்த்து கொண்டு திருநீர் இடக்கூடாது. திருநீர் கீழே சிந்தும்படியாக திருநீர் இடக்கூடாது. இப்படி கையை வைத்துக்கொண்டு இப்படி இட வேண்டும். அதேபோல் அலங்காரத்துக்காக திருநீர் இடக்கூடாது, பக்தியோடு இட வேண்டும். இப்படி நிறைய சொல்லி வைக்கப்பட்டிருக்கின்றது திருநீரை எப்படி இட வேண்டும் என்று. ஆகவே திருநீர் இல்லாமல் ஒரு இந்து இருக்கக்கூடாது. நீரில்லா நெற்றி பாழ் என்று சொன்னார்கள் பெரிய முன்னோர். திருநீரை முறைப்படி பூச வேண்டும். காலையிலே குழைக்காமல் பூச வேண்டும். மாலையிலே திருநீரை குழைத்து தண்ணீரிலே குழைத்து பூச வேண்டும். இப்படி திருநீர் இடுவதற்கான முறைகள் இருக்கின்றது. ஆகவே அதை நாம் அதன்படி செய்தால் நமக்கு நல்லது. இன்றைய சூரிய உதயம் காலை 6:30 சூரிய அஸ்தமனம் மாலை 6:15 இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் காலை 8:30 வரை. அதேபோல் மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 8 முதல் 9 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 6:57 வரை சித்திரை, அதன் பின்பு சுவாதி நட்சத்திரம். இன்றைய திதி இன்று அதிகாலை 4:06 வரை தேய்பிறை பஞ்சமி, அதன் பின்பு சஷ்டி வருகின்றது. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது, கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தீர்கள் என்றால், திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நிச்சயமாகும். நீங்கள் திருமண வயதிலே இருப்பவராக இருந்தால் திருமணம் நிச்சயமாவதற்கான காலம் கனிந்து விட்டது. எதிலும் வெற்றி உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறக்கூடிய அற்புதமான நாள். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபம் கிடைக்கின்ற நாள். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். இப்படி மேஷராசியில் இருக்கின்ற நாள் அற்புதமாக இருக்கின்றது. முருகப்பெருமானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். காரிய தடைகள் ஏற்படும், ஆனால் இறையருளால் அது விலகிவிடும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே கவனமாக இருங்கள். கூட்டாளிகளோடு கவனமாக பேசுங்கள். நீங்கள் ஒரு கடை வைத்திருக்கின்றீர்கள் என்றால் உங்களுடைய வாடிக்கையாளரை அனுசரித்து செல்லுங்கள். வாடிக்கையாளரோடு சண்டையிடாதீர்கள். அது உங்களுடைய வியாபாரத்தை குலைத்துவிடும். அதேபோல் உங்களுடைய கூட்டாளியோடு நல்ல விதமாக பழகி அவரோடு இணக்கமாக இருந்து உங்களுடைய தொழிலை கவனியுங்கள். இன்றைய நாளிலே
சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே கவனமாக இருங்கள். நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம், கவனமாக இருக்கும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள், பயணங்களை தவிர்க்க வேண்டிய நாள். இப்படி இன்றைய நாளிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். நாள் நன்றாக இல்லாத போது இறைவனை நன்கு கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். இன்றைய நாளிலே முருகப்பெருமானை பற்றி கொள்ளுங்கள். முருகப்பெருமானை பற்றி கொண்டு உங்களுடைய கர்மாக்கள் கரையும். இன்றைய நாளானது சுகமான நாளாக அமையும். கந்தர் சஷ்டி கவசம் சொல்லுங்கள், கந்த குரு கவசம் சொல்லுங்கள். இவற்றையெல்லாம் சொல்லி முருகப்பெருமானை வணங்கி முடிந்தால் முருகனுக்கு ஒரு அர்ச்சனை செய்து முருகப்பெருமானே உடன் வருவாயாக என்று வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் சரியாகும். அடுத்து மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகின்ற நாள். நண்பர்கள் மூலம், உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற நாள். புதிய வேலை வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சாதாரண உத்தியோகத்தில் இருக்கின்றீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல உத்தியோகமாக தேடிக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நாளிலே முயற்சி செய்தால் நிச்சயமாக கிடைக்கும். அதேபோல் கடன் பிரச்சனைகள் தீரும். சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். திடீர் பணவரவு உண்டாகும். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். ஏதேனும் பொருட்கள் வாங்குவீர்கள். இல்லத்திற்கு தேவையான பொருட்களோ அல்லது நகை போன்ற ஏதேனும் விலை உயர்ந்த பொருட்களோ வாங்குவீர்கள். சுப செலவு ஏற்படுகின்ற நாள் இன்றைய நாள். ஆகவே இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள். மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு அமையும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடிகின்ற நாள். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். பண வரவு அதிகமாக இருக்கும். சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகின்றது. ஆகவே வாடகை வீட்டிலே இருக்கின்றீர்கள் என்றால் சொந்த வீட்டிற்கான முயற்சிகளை செய்யுங்கள். அந்த முயற்சிகள் நற்பலன்களை கொடுக்கும். அடுத்த வருடத்துக்குள்ளாக சொந்த வீடு வாங்கி விடுவீர்கள். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். ஆகவே கடகராசியினர் இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெற முயற்சி செய்யுங்கள். முருகப்பெருமானை வணங்கி குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்றார்கள் பெரியோர். ஆகவே குன்றுதோர் ஆடி முருகப்பெருமானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே அலுவலகத்திலே வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு தேடி வரும். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகின்றன. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகின்றன. நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். ஆகவே இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நெடுநாட்களாக இருந்த கடன் பிரச்சனைகள் தீரும். நீங்கள் எதிர்பார்த்த
வேலைகள் எல்லாம் நல்லபடியாக முடிகின்ற நாள் இன்றைய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். நண்பர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். புதிதாக ஏதேனும் பொருட்கள் வாங்குவீர்கள். இப்படி சுப செலவு செய்கின்ற நாள். இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்கி, அந்த ஆறுபடை அப்பனை வணங்கி உங்களுடைய நற்பலன்களை மேலும் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறுகின்ற நாள். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கின்ற நாள். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இப்படி எல்லா வகையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாளிலே தொழில் சம்பந்தமாக புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். சிலருக்கு வேலையிலே மாற்றம் உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. மேலதிகாரிகளால் சிலருக்கு நெருக்கடிகள் உண்டாகலாம். அதேபோல் வீண் விரயங்கள் ஏற்படும் நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஆகவே உங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இவற்றையெல்லாம் பத்திரமாக கையாளுங்கள். ஏதேனும் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது. தேவையில்லாத பொருட்களை வாங்கி விடுவீர்கள். இப்படி ஏதேனும் அசௌகரியம் ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது. ஆகவே கவனமாக இருங்கள். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். பொருளாதாரம் மிகவும் நெருக்கடியாகத்தான் இருக்கின்றது. இன்றைய நாளிலே கவனமாக இருங்கள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். தொழிலிலே புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். ஆகவே முருகப்பெருமானை வணங்கி நலம் காணுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சகலவிதமான பாக்கியங்களும் கிடைக்கின்ற அற்புதமான நாள். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படுகின்ற நாள். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் தீரும். ஆக இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு முருகப்பெருமானை வணங்குங்கள். நல்வழி பெறுங்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். உங்கள் திறமைகள் வெளிப்படுகின்ற நாள் இன்றைய நாள். உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். குழந்தை பாக்கியம் உண்டாகும். அதாவது திருமணமாகி வெகு நாட்களாக பிள்ளை பேருக்காக காத்திருக்கின்ற தம்பதியினருக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகின்ற நாள். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகுகின்ற நாள். மனக்குழப்பங்கள் தீரும். புதிய முயற்சிகள் கைகூடும். தொழிலிலே நல்ல லாபம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உத்தியோக மாற்றம் சிலருக்கு ஏற்படும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது.
உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. இப்படி எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று தந்தை மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். அதேபோல் சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். அதாவது வாய்ப்புகள் வரும்போது அவற்றை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நமக்கு எத்தனையோ திறமைகள் இருந்தாலும் வாய்ப்புகள் வரும்போது தான் அதனை நாம் பயன்படுத்த முடியும். அதன் மூலம் வெற்றி கண்டு அடுத்த படிக்கு செல்ல முடியும். ஆகவே வாய்ப்புகளை தேடாதீர்கள், நீங்களாக உருவாக்கி கொள்ளுங்கள். வாய்ப்புகளை நாமாக உருவாக்கி கொள்ள வேண்டும். அதனால்தான் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னார்கள், கனவு காணுங்கள் என்று. கனவு காணுங்கள் என்று நம்ம எல்லாம் சொன்னார் அப்துல் கலாம் ஐயா என்றால், பாரதத்தின் முதல் குடிமகனாக உயர்ந்தவர் தன்னுடைய படிப்பால், தன்னுடைய வாழ்க்கை முறையால், தன்னுடைய அற்புதமான உழைப்பால் தன்னை செதுக்கி செதுக்கி முன்னுக்கு வந்தவர். அதுபோல அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னது போல் கனவு காணுங்கள் என்றார். கனவு வெறும் கனவு கண்டு கொண்டிருந்தால் போதாது, அந்த கனவுக்காக உழைக்க வேண்டும் என்றார். அந்த கனவுக்காக நீ உழைக்க உழைக்க உன்னுடைய கனவு நனவாகி உன்னை பெரிய இடத்துக்கு கொண்டு சென்று வைக்கும் என்று சொன்னார். ஆகவே வாய்ப்புகள் வரும்போது அவற்றை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைய நாளிலே உங்களுக்கு வாய்ப்புகள் வருகின்றது. வாய்ப்புகள் வரும்போது அதனை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதேபோல் பணவரவு சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்ற நாளாக இருக்கின்றது. ஆக கும்பராசியினருக்கு இன்றைய நாள் அற்புதமாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாள் முழுதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. ஆகவே கவனமாக இருங்கள். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள். தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டிய நாள். நீங்களும் கடன் வாங்காதீர்கள். வேலையிலே ஒரு சிலருக்கு மாற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். ராமநாமத்தை உச்சரித்து கொண்டே இருங்கள். இன்றைய நாளிலே யாரை பற்றியும் எதுவும் பேசாதீர்கள். அலுவலகத்திலே மௌனத்தை கடைபிடியுங்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகலாம். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். மௌனம் எல்லாவற்றுக்கும் நல்லது. மௌனத்தை கடைபிடியுங்கள். கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனைகளிலே இன்றைய நாளிலே ஈடுபடவே கூடாது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். காரிய தடைகள் ஏற்படலாம். ஆகவே பொதுவாகவே இந்த சந்திராஷ்டம நாளிலே 12 ராசியினருமே கந்தர் சஷ்டி கவசத்தையும் கந்த குரு கவசத்தையும் பாராயணம் செய்யுங்கள். அதேபோல் ராமநாமம் சொல்லிக்கொண்டே இருங்கள். ராமநாமம் சொல்ல 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 நமது மனதிலே அமைதி ஏற்படும். மனம் அமைதியாக இருக்கும்போது நம்முடைய மனமானது தேவையற்ற சிந்தனைகளிலே ஈடுபடாது. தேவையற்ற சிந்தனைகளிலே ஈடுபடாமல் இருக்கும்போதே நாம் தப்பித்து கொள்கின்றோம், பிரச்சனைகளிலே மாட்டாமல். எனவே இன்றைய நாளிலே நீங்கள் ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். முடிந்தால் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றுங்கள். விநாயகப் பெருமானுக்கு ஒரு சதுர்காய் உடையுங்கள். ஆகவே இன்றைய நாளிலே மீனராசியினர் இறை அனுபவத்தில் திளைத்து இறைவனை பற்றி கொண்டு சந்திராட்டம பாதிப்புகளிலிருந்து வெளிவர வேண்டிய நாள். ஆகவே இன்றைய நாளிலே அவற்றை செய்யுங்கள். இந்த நாள் சிறப்பாக இருக்கும். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் இறையருளால், அந்த முருகப்பெருமானுடைய அருளால் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி.